நடிகர் ஆகிறதுக்கு காரணமாக ஒரு சிறந்த நடிகர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற நாடக பயிற்சியாக இருக்கட்டும், அந்த பயிற்சியில் இருக்கிற குரல் பயிற்சியாக இருக்கட்டும், அதுக்காக அவங்க பயிற்சி பண்ண வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதா இருக்கட்டும், பார்வையாளர்கள் முன்பு பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இயக்குனருடைய தேவைக்கு ஏற்ப அவர் நடிப்பை மாற்றிக்கிட்டதாக இருக்கட்டும், பல்வேறு கதாபாத்திரங்களை செஞ்சு பார்த்ததா இருக்கட்டும், அப்படின்னு பல விஷயங்களை ஒரு இடத்துக்குள்ள இல்லை ஒரு வழிமுறையாக எல்லாருக்கும் போகிற ஒன்றா மாற்றுறது தான் இந்த ஆர்ட்டை எஜுகேஷனாக ஆக்குறதுக்கான விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், அது ஒரு எஜுகேஷனாக மாறும்போது தான் இந்த மாதிரியான அவரை ஒரு கலைஞனாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஒரு இடத்துக்குள்ள சூழ்நிலைகளை உருவாக்க முயற்சி பண்ணுறோம். நடிப்பு பயிற்சியும் அந்த மாதிரி தான். ஒரு நடிகர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை, அதற்கான கற்றல் வழிமுறைகளை, இல்லை அவங்க இதுக்கு போகிற வழியை, இல்லை அதுக்கு பின்பற்ற வழிமுறையை, இல்லை உங்களுக்கான வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலையை இந்த நடிப்பு பயிற்சிகள் உருவாக்க முயற்சி பண்ணுது. நடிப்பு பயிற்சியில் பண்ணவங்க எல்லாம் பெரிய நடிகர் ஆகிட்டாங்களா, நடிகர்கள் ஆயிடுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நிச்சயமாக உங்களுக்கு இது நடிப்பு மேலேயான தீவிரமான ஒரு அடிப்படை புரிதலையாவது அதை உருவாக்கும்.